நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதத்திலும் மீண்டுமாய் உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம். இதில் எந்நாளும் வாசம் செய்யும், இதில் எந்நாளும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கூட தகப்பனை ஆண்டவரே, கிறிஸ்மஸ் கதாபாத்திரங்களை குறித்து நாங்கள் தியானித்து அவர்களைப் போல வாழ, அவர்களைப் போல அர்ப்பணிக்க, அவர்களைப் போல எழும்பி பிரகாசிக்க நீர் இந்த நாளில் எங்களுக்கு கற்றுத்தருவீராக என்று ஜெபிக்கிறோம். கற்றுத்தாங்க ஏசப்பா, கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்மஸ் நாட்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாரும் நம்முடைய வீடுகளில் ஸ்டார் கட்டுவோம், பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, புது ட்ரெஸ் எடுக்க ஆயத்தப்படுவோம். பண்டிகை நாட்களில் சர்ச்சஸில் அதிகமான கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும், எல்லாவற்றுக்கும் ஆயத்தப்படுவோம். இந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சி எல்லாம் நமக்கு அவசியம். கட்டாயம் கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவர் ஏதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கிக்கிற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி தூதன் சொன்னாங்க. அதே போல தான் இந்த நாட்களில், இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நமக்கும் மட்டும் இல்லை, எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த நற்செய்தியை பறைசாற்ற, இந்த நற்செய்திக்கு காரணமாக இருந்த, இந்த நற்செய்தியை நாம் கொண்டாடுவதற்கு நமக்கு உதவியாக இருந்த கிறிஸ்மஸ் கதாபாத்திரங்களை குறித்து இந்த நாட்களில் நம்ம தியானிப்போம். முதலாவதாக கூட இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற பாத்திரம் மரியாள். இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுத்த, பாலகனாக இந்த உலகத்துக்கு கொடுத்த இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து நாம் பார்ப்போம். அந்த மரியாள் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்னங்கிறத, இந்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவது என்னங்கிறத நம்ம தியானிப்போம். கர்த்தர் தாமே தியானித்து அதை நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். நம்ம எல்லாரும் அநேக நாட்கள் இந்த சம்பவத்தை குறித்து தியானிச்சிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரை அறியாத மக்கள் இந்த செய்தியை கேட்டிங்கன்னா கூட, ஒருவேளை சர்ச்சுக்கு வராத மக்கள் கேட்டிங்கன்னா கூட கட்டாயம் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் ஸ்கூல்ஸில் கேட்டிருப்பீங்க, மற்றவங்க சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை நாடகம் மூலம், திரைப்படங்கள் மூலம் கூட நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, இந்த காரியங்களை அறிஞ்சிருப்பீங்க. எப்படின்னா, இயேசுவானவர் கன்னி தாயோட மடியில், வயிற்றில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த நாட்களில் இயேசுவானவர் பரிசுத்த தெய்வம் பரிசுத்தமாய் அவதரிக்க ஒரு பரிசுத்தமான பாத்திரம் வேண்டியதாக இருந்தது. உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருந்தப்போ, எத்தனையோ கன்னிகைகள், இஸ்ரவேலில் எத்தனையோ கன்னிகைகள் இருந்தப்போ, யூதா கோத்திரத்தில் எவ்வளவோ கன்னிகைகள் இருந்தப்போ, ஏன்னா யூதா கோத்திரத்தில் தான் இயேசுவானவர் பிறப்பார் அப்படின்னு தீர்க்க தரிசனங்கள்
தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ யூதா கோத்திரத்து கன்னிகைகள்லேயே 1,00,000 பேர், கோடி பேர் கட்டாயம் இருந்திருப்பாங்க. ஆனால் அத்தனை பேரில் 1000ல் ஒருத்தியா, 1,00,000ல் ஒருத்தியா, கோடியில் ஒருத்தையா ஆண்டவர் மரியாளை தெரிந்து கொண்டார். அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். அப்படி தியானிக்க பாருங்க, அந்த பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் இருந்து 38வது வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய பிறப்பின் காரியத்தை காபிரியல் தூதனுக்கும் மரியாளுக்கும் நடந்த ஒரு உரையாடலாக நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து அந்த மரியாளோட குணாதிசயங்கள் நிறையா இருக்குது. நம்ம முதலாவதாக இதை பார்ப்போம். பாருங்கள், இந்த மரியாள் எல்லாரையும் போல் ஒரு சாதாரண மகளாக தான் இருந்தாள். நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷியாக, ஒரு ஏழை பெற்றோருக்கு பிறந்தவளாக இருந்தாள். அவளோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் இருந்தாங்க. ஒரு சின்ன கிராமத்தில், அறியப்படாத ஒரு கிராமத்தில் ஏழை பெற்றோரின் மகளாக இருந்த அந்த மகளை ஒரு நாள் திடீர்னு காபிரியல் தூதன் தேடி போனார். தேடி போய் என்ன சொல்கிறாரு பாருங்க, 28வது வசனத்தில், அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அப்போ திடீர்னு ஒரு நாள் அவளை தேடி தேவதூதன் வர்றாரு. தேவதூதன் சொல்கிறாரு, நீ கிருபை பெற்றிருக்க, தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றிருக்க, கடவுளுடைய கண்களில் கிருபை பெற்றிருக்க, கடவுளோட அனுக்கிரகம் உனக்கு கிடைச்சிருக்கு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படிலாம் சொல்லி என்ன செய்கிறான், கடவுள் உன் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி வாழ்த்துறான். இப்போது நம்ம யோசித்து பார்ப்போம், நாளைக்கு என்ன செய்வோன்னு தெரியாத ஒரு நிலைமையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது அன்றாட பாட்டுக்கு நம்ம அன்னன்னைக்கு உழைச்சி அன்னன்னைக்கு சாப்பிட்டுட்டு அண்ணனே கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தேவதூதன் யாருன்னே தெரியாத திடீர்னு பிரகாசமான ஒரு வெளிச்சத்தோட நம்முடைய ரூமில் ஒருத்தர் நின்றுட்டு நமக்கு எட்டாததை அறியாததெல்லாம் நம்மகிட்ட சொல்லும்போது நம்ம உள்ள அதை ஏற்றுக்கொள்ள தயங்கும், நம்முடைய அறிவு தடுமாறும். அதனால தான் அதுக்கு அடுத்த வசனத்தில் மரியாளும் என்ன சொல்றா, மரியாளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். அந்த சகோதரி அதை பார்த்து பிரமிச்சு கேட்காங்க, ஆனால் எந்த பதிலுமே அவங்க சொல்லலை. அமைதியாக அதை குறித்த ஒரு கலக்கம் அவங்க உள்ளத்தில் வருது. இது எப்படி ஆகும் மனசில் நினைக்காங்க. அப்போ மனசில் நினச்சி கலங்கும் போது அந்த அவளோட எண்ணத்தை அறிந்த அந்த தூதன் சொல்றாரு, பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். முதல்ல கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொன்னவர், நீ கடவுள்கிட்ட கிருபை பெற்றிருக்கமா, கடவுளோட இறக்கம் உன்னை தேடி வந்திருக்கு, கடவுளோட அன்பு உன்னை தேடி வந்திருக்கு, கடவுளோட கருணை உன்னை தேடி வந்திருக்குன்னு சொல்லி அவன் ஒருவேளை நமக்கு இங்கே சுருக்கமாக எழுதியிருக்கலாம். இவ்வளவே அந்த தூதன் என்ன செஞ்சிருக்கலாம், அவளோட குழப்பத்தை போக்குற வகையில், கலக்கத்தை போக்குற வகையில், பயத்தை நீக்கிற வகையில் அவர் பேசியிருக்கலாம். நிறைய காரியங்களை குறித்து நீ கடவுளோட கண்களில் உனக்கு தயவு கிடைச்சிருக்கு, கிருபை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். அப்போது அவளோட மூல அறிவில் எட்டினது அவள் சொல்கிறா, இது எப்படி ஆகும், எனக்கு ஒரு குழந்தை எப்படி பிறக்கும், நான் எப்படி கர்ப்பவதி ஆக முடியும், நான் இன்னும் கணவனையே அறியனே, எனக்கு கல்யாணமே ஆகலையே அப்படின்னு சொல்லி அவள் தன்னுடைய குழப்பத்தை கேள்வியை அந்த தூதனோட பகிர்ந்து கொள்கிறா. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அவரை என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, 35வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். பரிசுத்த ஆவியினால பரிசுத்த ஆவி உன் மேலே வரும். அந்த பரிசுத்த ஆவியினால உன்னால் கர்ப்பவதியாக முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குகிற ஆவியானவர். இதை நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த ஜலத்தின் மேலே அவர் அசைவாட ஒழுங்கினங்கள் மாறிச்சு, ஒழுங்கு உருவாகிச்சு. அப்போ ஆண்டவர் பிதாவானவர் வார்த்தையை வசனிக்க அந்த வார்த்தையை அப்படியே என்ன செஞ்சார், ஆவியானவர் உருவாக்குனார். அவர் என்ன சொல்ற, ஜலத்தினின்று ஜலம் பிரிய கடவுது, ஆகாயம் உண்டாக கடவுது, புல் பூண்டுகள் முளைக்க கடவுது, எல்லாமே வார்த்தையை பிதாவானவர் வார்த்தையை சொல்ல ஆவியானவர் செய்து முடித்த ஆண்டவராக இருந்தார். அதே போல தான் இங்கே பிதா கட்டளையிட வார்த்தை மாம்சத்தின் ஆவினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ள வாசம் பண்ணார்னு இருக்கு. ஸோ பிதாவானுடைய முன்னறிவிப்படி அவருடைய வார்த்தையின்படி அந்த வார்த்தை மாம்சமாகி கிறிஸ்துவா உருவாக ஆவியானவர்
மரியாளுக்குள்ள என்ன செஞ்சாரு? கிரியையை நடப்பித்தார். அப்போ ஆவியானவர் கிரியை செய்ய 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 அங்க இயேசுவானவர்ங்கிற ஒரு மாம்சமும் ஒரு ரத்தமும் ஒரு எலும்பும் சதையும் கொண்ட ஒரு வார்த்தை மனு உருவா உடலா என்ன செஞ்சிச்சு? மாறி குழந்தையா பிறக்க முடியுங்கிறத சொல்றாரு. தூதன் வந்து மரியாள்கிட்ட சொன்ன உடனே மரியாள் வேற அப்ப அப்படிலாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் நம்புறதுக்காக, பாரு உன் இனத்தாள் எலிசபெத் உனக்கு தெரியும்ல, கடந்த வாரத்துல நம்ம பார்த்த செய்தி தெரியும்ல, அந்த சகோதரி இப்போ 6வது மாதம் மலடி என்னப்பட்ட அவள் அந்த முதிர் வயதில் அவளை கற்பந்தரிக்க வைக்க ஆண்டவரால் முடியும் அப்படின்னு சொன்னால், கன்னியாகிய உன்னையும் கற்பவதியாக்க, கன்னியாகிய ஓன் வயிற்றிலையும் அவருடைய திருக்குமாரனை உருவாக்க தேவனால் முடியும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தூதன் விளக்கம் சொன்ன உடனே இப்போ எந்த மனுஷிக அறிவோ எந்த விஞ்ஞான அறிவோ வேற யாருமோ வந்து என்ன செய்யலை? மரியாள்கிட்ட பேசலை. மரியாளுக்கு அனுப்பப்பட்ட தூதன் மட்டும்தான். மரியாளுக்கும் தூதனுக்கும் இந்த உரையாடல் தெரியும். அவங்க அப்போ அந்த இவ்வளவு அவங்க முதல்ல இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், மரியாளுக்கு வேதம் பழைய ஏற்பாடை அவள் கற்று தேர்ந்தவளாக இருந்தாள். ஒருவேளை எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் எளிய கிராமத்தில் பிறந்தாலும் தேவ பக்தி உள்ள ஒரு மகளாக இருந்தாள். அதனால தான் அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுது. இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இங்கே வசனத்தை அவள் என்ன செஞ்சிருந்தா? அறிஞ்சிருந்தா. ஸோ இப்போ மேசியா வர அவள் காத்திருந்ததுனால அந்த மேசியா பிறக்கிறதுக்கு ஆண்டவர் முன்குறித்த கன்னிகை நான் அப்படின்னாலும், ஆனால் அவளுக்கு முன்னால் ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவள் நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகையா, ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகையா இருந்தா. அவளுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்தது, ஆனால் கல்யாணம் முடியலை. ஸோ இப்போ வந்து இவ குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இன்னொரு குடும்பத்துக்கும் இந்த பேர்டன் போகுது. இவளுக்கு மட்டும் இல்லை. இப்போ இவ அதனால தான் இவ வந்து ரொம்ப யோசித்திருக்கலாம், கொஞ்சம் முன்னாடி ஆண்டவர் என்ன தெரிஞ்சிருக்கலாமே, ஏன் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அறிவை அவ என்ன செஞ்சிருக்கலாம்? சந்தேகிச்சிருக்கலாம். அப்போனா நான் ஒரு கன்னியா மட்டும் என் குடும்பத்தில் இருந்திருப்பேன், இன்னொருத்தருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவளா இருந்திருக்க மாட்டானே, இன்னொரு குடும்பத்துக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்காதே அப்படின்னு சொல்லி அவ என்ன செஞ்சிருக்கலாம்? யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, அவருக்கு தெரியும், அவருடைய காலத்துல தான் அவர் எதையும் சரியா செய்வார். அவருக்கு தெரியும் யோசேப்புங்கிற ஒரு ஆண் துணை இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு மரியாளுக்கு தேவைங்கிறது தெரியும். அவர் முன்குறித்த பாத்திரம் தான் யோசேப்புங்கிறத நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம தியானிப்போம். பாருங்க, இப்போ ஆனால் இது மரியாளுக்கு தெரியாது. ஒரு நாள் மரியாள் வந்து தன்னுடைய சுய ஞானத்தில் இப்படிலாம் யோசித்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து தூதன் சொல்லிட்டாரு, இல்லைம்மா பரிசுத்தாவியானவர் உன்னைத்தான் தெரிஞ்சிருக்காருங்கும் போது இவளுக்கு இப்போ எதிர்காலத்தை குறிச்சோ, தன்னோட கல்யாணம் நின்று போனாலும் கவலை இல்லை, தன்னுடைய எதிர்காலம் இல்லாமல் போனாலும் கவலை இல்லை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அவர் சொல்லிட்டா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, தேவனால கூடாத காரியம் அது அவருக்கு என் வாழ்க்கையை பற்றியும் தெரியும், என்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் தெரியும், என்னுடைய எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ள அவரால் முடியும், என்னுடைய 2 குடும்பத்தை பற்றியும் தெரியும், எல்லா குடும்பத்தையும் சரி பண்ண அவரால் முடியும், என்னுடைய வாழ்க்கையை சரி பண்ண முடியும், என்னுடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்ள அவரால் முடியும், என்னுடைய வயிற்றில் குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான கிருபையை இறைவனால் தர முடியுங்கிறத விசுவாசிச்சதுனால தான் அவள் அப்படியே என்ன செஞ்சா? கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரே அவர் என்ன சொல்ல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஒருவேளை என்னுடைய எண்ணத்துக்கு நான் அடிமை இல்லை, என்னுடைய குடும்பத்துக்கு நான் அடிமை இல்லை, எனக்கு நியமிக்கப்பட்ட கணவனுக்கு நான் அடிமை இல்லை, அந்த குடும்பத்துக்கு அடிமை இல்லை, இந்த சமூகத்துக்கும் நான் அடிமை இல்லை, இதெல்லாம் பிரியப்படுத்தணும், இதெல்லாம் சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட நோக்கமும் இல்லை, என் ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்கணும், என் ஆண்டவருக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தா. ஒரு அடிமைக்கு எஜமான எதிர்த்து கேள்வி கேட்க எந்த உரிமையும் கிடையாது. ஒருவேளை எஜமான் கட்டளையிடுகிற காரியம் இவளுக்கு மகிழ்ச்சியா இருந்தா அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறது ஒரு அடிமையோட வேலை. அதே நேரத்தில் அது பிரியலட்டா கூட கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டியது ஒரு அடிமையோட கடமை. அதே போல தான் இந்த இடத்துல அவள் முதல்ல என்ன, அவள் உள்ளத்தில் 1000 கலக்கம் வந்தாலும் அதை கடமையா, இது தன்னோட கடமை, என்னை படைத்து உருவாக்கி நேசித்து வளர்த்து ஆளாக்கி இந்த நாள் வரைக்கும் என்னை நடத்தி வருகிற என் ஆண்டவருக்கு நான் அடிமை, அவருக்கு நான் என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன், அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தாள். அப்படி அர்ப்பணித்ததுனால அந்த அவளோட வாழ்க்கையில் அவள் எப்படிப்பட்ட மேன்மையை பெற்றுக்கொண்டா அப்படின்னு சொன்னால், பாருங்க, ஒரு அறியப்படாத கிராமத்தில் எளிமையானவளாக இருந்த அந்த மரியாள்
விசுவாசித்தவளே பாக்கியவதி, பாக்கியவதிங்கிற அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டா. ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்லி அந்த சராசரமும் கொண்டாடக்கூடிய ஒரு மகளா உயர்த்தப்பட்டா. கிருபை, தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றவளா, ஆசீர்வதிக்கப்பட்டவளா, பாக்கியவதியா உயர்த்தப்பட்டா. பாருங்க 48வது வசனத்துல அவ என்ன சொல்றா பாருங்க. லூக்கா 1:47 அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஒருவேளை அது வரைக்கும் மரியாளோட குடும்பத்தை அந்த ஊரார் உலகத்தார் சுற்று பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் எப்படி பார்த்தாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் அவன் சொல்றா இது முதல் ஒரு அவன் என்னுடைய அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார், என்னோட சிறுமைப்பட்ட நிலையை அவர் நோக்கி பார்த்தார், என்னோட கீழான நிலைமையை அவர் நோக்கி பார்த்தார், மற்றவங்களால புறக்கணிக்கப்பட்ட நிலைமையை நோக்கி பார்த்தார், நான் அவமானப்பட்டு நிந்தைக்குள்ளாக கடந்து போன என்னுடைய நிலைமையை நோக்கி பார்த்து இந்த சூழ்நிலையில நான் ஆண்டவரை என்னை பிரியமான பாத்திரமா தெரிந்து கொண்டு என்னை தேடி வந்து தம்முடைய கிருபையை என்கிட்ட வழங்க செய்தாரு. ஸோ இந்நாள் முதற்கொண்டு இது முதல் எல்லா சந்ததிகளும், ஒருவேளை இன்னைக்கு என்னை வந்து மற்றவங்க வித்தியாசமா பார்த்தாலும் வரப்போகிற சந்ததி இந்த உலகம் உள்ள வரைக்கும் என்னை பாக்கியவதின்னு சொல்லி போற்றி பாடிக்கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறத அவன் அந்த நாளில் அறிக்கை செஞ்சா. ஆவியில கலிகூர்ந்து அவன் என்ன செஞ்சா, ஆண்டவரை உயர்த்தினா. பாருங்க, தன்னை அடிமையா அர்ப்பணித்த அந்த மரியாளை ஆண்டவருக்கு தாயாரா மாத்தினார். எலிசபெத் சொல்லாங்க, என் ஆண்டவரின் தாயார் என்னிடத்தில் வந்தது எதினால் எனக்கு கிடைத்தது. அவளுடைய மூத்த சகோதரி, வயதுல மூத்த சகோதரி மரியாளை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லாங்க, என் ஆண்டவரின் தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. பாருங்க, ஒரு சாதாரண சின்ன வாலிப பிள்ளைய ஒரு மூத்த சகோதரி, வயதுல மூத்தவங்க, அனுபவத்துல மூத்தவங்க, ஆண்டவரால மாசில்லாதவங்கன்னு பாராட்டப்பட்ட சகோதரி என் ஆண்டவரின் தாயார்னு சொல்லி அவளை வரவேற்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுத்தாரு. இதெல்லாம் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா, தன்னை அடிமையாய் ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து ஆண்டுடைய வார்த்தைக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததுனால மட்டும்தான். அதற்கு காரணம் ஆண்டுடைய வார்த்தைகளை அவ அறிஞ்சிருந்தா. எப்படி அறிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா பின்னால நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ தேவனுடைய நியமங்களை அறிஞ்சு அந்த சகோதரி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தன்னை அர்ப்பணிச்சதுனால இந்த மேன்மையை பெற்றுக்கொண்டாங்க. நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு முன்னால அடிமைகளை போல நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம அவருடைய பிள்ளைங்க தான், அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நமக்கு அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்காருன்னு வேதம் சொல்லுது. எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற அந்த தகப்பனுக்கு நம்ம மரியாளை போல நம்மை தாழ்த்தி அவர் கரத்துல அடிமையா ஒப்பு கொடுப்போம். அவர் என்ன சொன்னாலும், ஆண்டவரே நான் உங்களுக்கு அடிமை ஏசப்பா, அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள முடியட்டாலும் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது என்னோட கடமைன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். அந்த மரியாளை போல மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் எந்நாளும் வாசம் செய்யும், இதில் எந்நாளும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அன்பு தகப்பனே, உங்களுடைய கரத்தில் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் மரியாதை போல ஆண்டவரை நாங்கள் எங்களை உமக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறோப்பா. திருச்சித்தத்திற்கு ஆண்டவரை ஏற்ப எங்களை நீர் ஆட்கொண்டு நடத்துவீராக. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய ஆண்டவரை முன்குறித்திருக்கிறோரோ, எங்களை எதற்காக தெரிந்து கொண்டீரோ ஆண்டவரை, அதையெல்லாம் எங்களிலே நடப்பித்து எங்களுடைய ஆவி ஆத்துமா சரத்தை உங்கள் கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோப்பா. நீர் எங்களில் உங்களுடைய திருச்சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றுவீராக. என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் எங்களை நீர் ஆண்டவரை கொண்டு வந்தீரோ அந்த தெய்வீக நோக்கம் நிறைவேறுவதாக என்று ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோப்பா. கிறிஸ்துமஸ் நாட்களில் மரியாள் உண்மை உலகத்திற்கு காட்டினது போல, உலகத்திற்கு கொடுத்தது போல நாங்களும் எடுப்பா மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியா உண்மை ஆண்டவரை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்ட, உலகத்துக்கு ஆண்டவரை கொடுக்கிற மக்களாய் ஜீவிக்க எங்களை உருவாக்குங்க, பண்படுத்துங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.